இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் 9/9/2025 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை இரவு 8:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 9:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் இன்று முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறனை மேம்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலமாக நன்மைகளையும் பெறலாம். பணியில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கடின உழைப்பை என்று நம்பியும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளும் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரமும் நல்லபடியாகவும் இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று கணக்கு வழக்குகள்ல சற்று சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் இருக்கின்ற சில தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தொந்தரவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலையில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையும் நன்றாகவும் இருக்கும். திருமண உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண வரன்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும்.
புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க, நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும், தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களும் மேம்படும், உங்கள் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளை எல்லாமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவலைகளும் நீங்கும். மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில வேலைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்க தங்க செய்யும், இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலைகளை எல்லாமே மும்முரமாக செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. என்று சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஊக்கத்தோடு வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில வருமானமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில என்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாடங்களை படிப்பதில இருந்து வந்த சோம்பேறித்தனமான போக்கும் மாறும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. யாராவது உங்களை விமர்சிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல திருப்திகரமான போக்கும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்மீக வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. எதிர்பாராத செலவுகளினால மன உளைச்சல்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வேலைகள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வருமானமும் இருக்கும். நீண்ட நாட்களாக மற்றவர்கள் இடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். பயனற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்களுடைய தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆராய்ச்சி பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. போட்டிகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது.
முன்பு கைவிட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நட்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் இன்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வலிமையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. அனைவரிடத்திலுமே அனுசரணையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். உறவினர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நண்பர்களுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. வேலையின் காரணமாக வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. இது அவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. வேலையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல நட்பாக பேசவும் செய்வீங்க. சில பரிசு பொருட்களையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுகமான திறமைகளும் வெளிப்படும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் மேம்படலாம். வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க என்ற அலைச்சல்களும் இருக்குங்க. அதற்கான ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில விஷயங்கள் உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாகவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அலைச்சல்களும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற சிறப்பான ஆற்றலின் காரணமாக திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியாற்றும் முறை சிறப்பாகவும் இருக்கும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தக்க சமயத்துல நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில வாகன யோகமும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும்.
வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய உதவி தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று உடன் இருப்பவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அலட்சியம் காட்டாமல் இருப்பதும் நல்லது. வேலை அதிகமாக இருந்தாலுமே பிள்ளைகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய விவகாரங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். என்று குடும்பத்தினருக்கு இடையே உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளாகவும் இருக்கும். பணப்புழக்கம் என்று நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சில நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்குள் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மனதிற்கு தொந்தரவாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பயனுள்ளதாகவும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. சில தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக வளைந்து கொடுத்தும் செல்வீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நல்ல வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. சில பயனுள்ள விவாதங்களும் வீட்டுல நடைபெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் பிரியமானவர்களுடன் வீட்டுல உரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி இப்பொழுது பேசவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில உள்ள பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில நீங்க நினைத்தபடி மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் பார்த்து விடலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மரியாதையும் உண்டாகும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை ஒன்று தீருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. என்று அறிமுகமில்லாத நபர்களிடத்துல அதிகப்படியான பேச்சுக்கள் பேசவும் வேண்டாம். இரவு நேரங்கள்ல தனியாக பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில கவலைகளும் நீங்கும். மனதிற்கு தொந்தரவு தரக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி இருப்பதே நல்லது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் அவ்வப்பொழுது எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலையில உறுதியாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களை விட முன்னேற்றமாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. வியாபார முடிவுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சக ஊழியர்களினால அலைச்சல்களும் இருக்கும். உடன்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. புதிய துறைகளின் மீது ஆர்வமும் உண்டாகும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இருக்க தங்க செய்யும். நட்பான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை அதிக ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக சற்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் குறித்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகமாக தங்க இருக்கும். மன தைரியத்தோடு எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிரிகளுடைய பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல நீங்கள் நினைத்தபடி வருமானத்தையும் பார்த்து விடலாம். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நல்லபடியாகவும் முடிவடையும். வருமானமும் இருக்குங்க. வீடு தேடி ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கண்ட இடங்கள்ல வைக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று நீங்கள் தடைகளை கண்டு தளரவும் மாட்டீங்க. தாய்வழி உறவினர்களினால இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பால் உயர்வும் உண்டாகும். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சில செலவுகளும் தேடி வரலாம். நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. புத்திசாலித்தனத்தின் காரணமாக சில மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்க துணை இடத்துல நெருக்கமாகவும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய வழியில மதிப்பும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நிதிநிலை சார்ந்த கவலைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல செயலாற்றுடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள், பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில உங்களுடைய பொறுப்புகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்காலம் பற்றிய உங்களுடைய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பாகவும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்கள் குடும்பத்தினருக்காக சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனுள்ள செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இப்பொழுது அவர்களுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப பிரச்சனைகளினால இருந்து வந்த மன உளைச்சல்களும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சுமூகமான முடிவுகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தொழிலுக்கு தேவையான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களிடத்துல பிரியமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் குறையும். பண பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொய்வில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. மனைவியினுடைய கோபங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. அதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களின் மீது அக்கறையாகவும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்யலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவும் செய்வாங்க. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இது உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. என்று திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். திருமண வரனை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் வந்து சேரும். வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான போக்கும் இருக்கும். காதல் இருக்கிறவங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. மனமும் சந்தோஷமாகவும் இருக்கும். விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உறவினர்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும், ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்று ஆன்மீக நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணியில ஏதாவது ஒன்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து ஏதாவது விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதன் மூலமாக உறவு நிலையும் மேம்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு திறனும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல செயல்களை செய்து நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் இருக்க தங்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவர் ஒருவருடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். தொழில உதவிகளும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதையும் துணிச்சலோடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். இன்று கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு துணையாகவும் இருக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அழுத்தமும் அதிகமாக தங்க இருக்கும். புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று நம்பிக்கையுடன் இருப்பதை நல்லதுதாங்க. இங்கிதமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வீட்டு வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். காதல் வாழ்க்கையில கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்து வந்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வித்தியாசமான சிந்தனைகளினால மனதளவுல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஆராய்ச்சி பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகளும் இருக்கும். வீட்டு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வழக்கு விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பிரியமானவர்களிடத்துல பேசி என்ற நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை கவனமாக மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் பிரியமானவர்களிடத்துல நட்பாகவும் சகஜமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரியதாக இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. என்ற சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரத்துல இருக்கிறவங்க ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். வங்கியில இருந்து பணத்தை கடனாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். தன லாபமும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. வீட்டு விசேஷங்களை பற்றி உங்கள் குடும்பத்தினருடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு சில உதவிகளும் செய்வீங்க. இது அவர்களுக்கு நிறைவாகவும் இருக்கும். என்ற மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால சற்று கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. அதிகாரிகள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். என்று உங்களுடைய நேர்மையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பி தங்கைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறும். சுப விஷயங்களை குறித்து விவாதிக்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். என்ற திருமணமானவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நினைத்தது ஒன்று நடப்பது வேறாகவும் இருக்கலாம். தனம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆர்வமும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அனைவரிடத்திலுமே யதார்த்தமாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய பலவீனங்களை கூட பலமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை சின்ன சின்ன தவறுகளும் இருக்கலாம். பணிகளை கவனமாக மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல இன்முகத்துடன் பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை நிர்வகிக்கவும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது.
நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு சட்டென்று கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருக்கின்றதே என்ற ஆதங்கமும் இருக்கத்தங்க செய்யும். வாகன பழுதுகளையும் சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது என்று உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உற்சாகமாக வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபமும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலும் உண்டாகும். முக்கியமான வேலைகள்ல உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள் அலைச்சலுக்கு பின்புதாங்க முடியும். வாகனங்களுக்காக சில விரயங்களும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது என்று சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சின்ன சின்ன சௌகரியங்களும் ஏற்படும். திட்டமிட்டு வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது என்று உங்களுடைய வேலைகள்ல மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால செயல்திறன்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சில ஏமாற்றங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணத்தை கவனமான முறையில செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பழைய விஷயங்கள்ல இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் முடியும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்களுடைய விஷயத்துல இருந்து தள்ளி இருப்பதை நல்லதுதாங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகள் அடுத்தடுத்து நல்லபடியாகவும் நடைபெறும். இது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியுடனும் சோர்வுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும்.
குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக விவாதங்களும் நடைபெறலாம். நல்ல விஷயங்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. வேலையில மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். உடன் இருப்பவர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களினால மாற்றங்களும் இருக்கும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். கூட்டணிகள்ல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். வேறுபாடுகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். இன்று ஆதாயமும் உண்டாகும். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையுமே விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய நேர்மை உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று நேர்மையான அணுகுமுறையின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதி நிலைமையும் சீராகவும் இருக்கும். இன்று சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணத்தை குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முக்கியமான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த பணம் கால தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில சாதகமான நிலையும் இருக்கும். வருமானத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் இருக்கத்தங்க செய்யும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில இடையூறுகளும் நீங்கும். ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பளுவின் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை தேடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமான அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக விவாதங்களும் செய்வீங்க. நல்ல விஷயங்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள்ல லாபமும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். எதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகள் மன திருப்தியையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மன திடத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.